சுமதி, மாமா. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வாமா. சரிங்க மாமா. டேய், ஏன்டா அப்படி பாக்குற? அண்ணா, நீங்க ஓகே தானே? தெரியலடா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ என்னால இனிமே ஓகேவா இருக்க முடியும்னு தோணல. என்னவோ நான் என்னென்னமோ ஆசைப்பட்டேன், என்னென்னமோ காஃபி. இந்தாங்க மாமா. தேங்க்ஸ்மா. பரவாயில்ல மாமா. போச்சு, எல்லாமே போச்சு. மோசம் போயிட்டோம்பா. என்னாச்சுக்கா? நாம யார பெருசா நம்புனமோ அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்பா. நம்ம கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டான் அந்த பாவி. அக்கா, யார பத்தி சொல்றீங்க? வேற யார பத்தி சொல்றேன்? எல்லாம் அந்த வேலு பயல பத்தி தான். கருநாக பாம்பு மாதிரி நேரம் பார்த்து விஷத்தை கக்கிட்டான்பா. யாரு? நம்ம வேலுவா? ஓகே, அவனாவது நமக்கு துரோகம் பண்றதா? இங்க பாருப்பா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வேலு மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி சுத்தமானது. ஆனா அவன் உன் நம்பிக்கைய காப்பாத்திக்கலப்பா. நீ யார உன் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சியோ, யார அதிகமா வெறுத்தியோ, அவளை திரும்ப கூப்பிட்டு வந்ததே அந்த வேலன்தான். புரியலக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா நம்ம வேலுதான் ஜானகியை திரும்ப கூட்டிட்டு வந்ததா சொல்றீங்களா? ஆமாப்பா. ஜானகிய திருப்பி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதும் வேலன் தான். நான் சொல்றதெல்லாம் நீ நம்பலனா? தோ பாரு. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? பாருடா. வேல்? ஏன் வேலு? உன்னோட வேலை தான்ப்பா. அதெல்லாம் முன்னாடி. இப்ப அவன் அந்த ஜானகியோட கையாள். அவ சொல்றத கேட்டு ஆடுற பொம்மை. இனிமே அவன் நீ சொல்ற எதையும் கேட்க மாட்டான். அவன் அந்த ஜானகியோட சேர்ந்துட்டான். வேலை அப்படி பண்ண வாய்ப்பு இல்லப்பா. அவன் என்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான்பா. ஆமா மாமா, நம்ம வேலு நமக்கு எதிராக நிக்கவே மாட்டான். ஏய், நானும் அப்படிதான் சுமதி ஆரம்பத்துல நம்பினேன். ஆனா என்ன பண்றது, உண்மை சில நேரத்துல நாம நம்ப முடியாத அளவுக்கு தானே இருக்கு. வேலை முழுக்க முழுக்க அந்த ஜானகியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னோட அரசியல் வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னோட்டமா தான் வள்ளியோட கல்யாணத்தை நிறுத்தி உன் தலைவர் முன்னாடி மீடியா முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே பத்திரிகையில அந்த ஜானகியை பேட்டி கொடுக்க வச்சதும் இந்த வேலனோட ஏற்பாடுதான்.
இதுக்கு மேலயும் நீ அமைதியா இருந்தா உன்னை என்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது ரத்னம். இப்பவே சுதாரிச்சனா தப்பிச்சுக்கலாம். இல்ல என் வேலை எனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு இப்பவும் அவனை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் உன்னோட மொத்த கோட்டையையும் சரிச்சு தரமட்டமாக்கிடும். ஒரு அக்காவா சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். டேய் பாத்தியாடா முத்து, வேலை என்ன வேலை பண்ணிருக்கான்னு? டேய் அவன சொந்த புள்ள மாதிரி வச்சிருந்தேனடா. விஸ்வாசம்னா வேலுன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. பச்சை துரோகியா மாறிட்டானடா அவன். ஏய் வேலு என்ன பாசமா பக்கத்துல இருந்து தான் பார்த்திருக்கான். பகையாளியா வெளியே இருந்து பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு அவன் பாப்பான்டா. ஐயோ அப்பா, அப்பா அவசரப்படாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. வள்ளி, இது என்னோட நம்பிக்கைக்கும் எனக்கு நடந்த துரோகத்துக்கும் நடக்கிற சண்டை. தயவு செய்து இதுல யாரும் குறுக்க வராதீங்க. தல அப்பா, தல அப்பா, அப்பா, மாமா, அப்பா. அம்மா, ஒரு காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. ஏய், சும்மா ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? போட்டு எடுத்துட்டு வர வேண்டாமா? சும்மா நை நை நைன்னு கத்திட்டு இருக்க. ஷோ, எங்க போனாங்கன்னே தெரியல. வர வர இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னே தெரியலடி. உன்னா ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றது கூட கிடையாது. வரட்டும், இன்னைக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு. என்னாச்சுமா? காலையிலேயே யார கத்திட்டு இருக்க? வேற யார கத்த போறேன்? எல்லாம் உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் தான். அவங்க என்னமோ பண்ணாங்க? ஏண்டி, அவங்க ரெண்டு பேரும் பண்றது சரியில்லைன்னு சம்மந்தி அம்மா வந்து சத்தம் போட்டு போச்சா இல்லையா? அதுக்கப்புறமாவது ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும்ல. நேத்து ராத்திரி போனவங்க இப்ப வரைக்கும் வீடு வந்து சேரல. ஒரு போனாவது பண்ண வேண்டாமா? நான் என்னதான் நினைக்கிறது? ராத்திரி எல்லாம் தூங்காம வாசலவே பார்த்து பார்த்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஐயோ அம்மா, அண்ணன் நைட்டு பேசுச்சுமா. ஒரு 11 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்பாவை கூட்டிட்டு ஏதோ வெளியூர் போயிருக்கிறதா சொல்லுச்சுமா. காலையில வந்துருவேன்னு சொல்லுச்சு. ஏண்டி அறிவேட்டவளே, அதை ஏண்டி ராத்திரியா என்கிட்ட சொல்லல நீ? ஐயோ, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுமா. நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, தூங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எங்க போய் முடிய போதா தெரியல. ஏற்கனவே அந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு போச்சு. எனக்கு அதை நினைச்சா தாண்டி பயமா இருக்கு. ஐயோ, சொல்லி வாய மூடலாம், அதுக்குள்ள வந்துட்டாங்க. வாங்கண்ணே, வாங்க மயிறு. வாங்க வாங்க வாமா, வா வாங்க. எங்க உங்க புள்ள எங்க? கேக்குறல்ல, காதுல விழுகுதா? உங்க புள்ள எங்க? மதனி, இப்பதான் மதனி வெளில கிளம்புனியா? என்ன விஷயம் மதனி? ஏமா, நாங்க தான் அன்னைக்கு வந்து படிச்சு சொல்லிட்டு போனோம்ல. மறுபடியும் நம்ம வீட்டுல விசேஷம் இருக்கும்போது பாதியிலே கிளம்பி போனா என்னமா அர்த்தம்? பத்திரிக்கைய சாமி கிட்ட வச்சு சாமிக்கு படைக்கும் போது எல்லாரும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி ரேணுகா சொன்னாலா இல்லையா? அப்படி இருந்தும் பாதியிலேயே அமைச்சர் வீட்டுக்கு ஓடுனா என்னங்க அர்த்தம்? முன்னாடி உங்க பையனுக்கு என் பொண்ணதான் பிடிக்கலையோன்னு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுக்கு இந்த சம்பந்தத்திலேயே விருப்பம் இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவனுக்கு ஏதாவது அவசரமான வேலையா இருக்கும், அதனாலதான் போயிருப்பான். தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்திரிக்கைய வச்சு
சாமி கும்பிடுறத விட என்னம்மா அப்படி முக்கியமான வேலை உன் தம்பிக்கு? ரேணு, என்ன நீயும் பார்த்துக்கிட்டே இருக்க? எடுத்து சொல்லு. என்ன சொல்ல சொல்றீங்க? என்கிட்ட சொன்னாதானே அவர் எங்க போயிருக்காருன்னு சொல்றதுக்கு. இங்க பாருமா, உன் புள்ள எங்க போறான் வர்றான்னு பெத்தவங்ககிட்டயும் சொல்றது இல்ல, கட்டிக்க போறவங்ககிட்டயும் சொல்றது இல்ல. பத்திரிக்கை அடிச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறமா அது வேலைன்னா கல்யாண வேலையை பார்க்க சொல்லுமா. அமைச்சருக்கு சேவை செய்ய 1000 பேர் இருக்காங்க. வேலை அங்க போகாம இருக்கிறதுனால எதுவும் கெட்டு போக போறது இல்ல. ஆனா இங்க அப்படியா? வேலைந்தான் மாப்பிள்ள. வேலை இல்லைன்னா எல்லாமே நின்னு போயிடும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அட என்னங்க நீங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அத ஏற்கனவே சொல்லியாச்சுல. இங்க பாருங்க, உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா மட்டும்தான் உங்க பொண்ணு என் வீட்ல வந்து வாழுவா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்க, இப்படியே இருக்க வேண்டியதுதான். இங்கே நில்லுங்க. ஓகே சார். வேலு, ஏய் வேலு, வாடா வெளியே. ஐயா வாங்கய்யா. ஐயா உள்ள வாங்கய்யா. பேச்சு எங்க அவன்? வெளியில வர சொல்ல அவனை. யாரையா கேக்குறீங்க? வேலனவா? ஆமா, அவனை தான் சொல்றேன். கூப்பிட அவனை. ஐயா, அண்ணன் வீட்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்கு. வெளியிலன்னா அந்த இடத்துக்கு பேர்லாம் இல்லையா? ஐயா, எங்க போயிருக்கான்னு சொல்லு. நான் உடனடியாக அவனை பார்த்தாகணும். ஐயா வேலை எங்க போயிருக்கான்னு எங்களுக்கே தெரியாதுங்கய்யா. அவனும் அவங்க அப்பாவும் நேற்று ராத்திரியே கிளம்பி போயிட்டாங்க. என்னாச்சுங்கய்யா? ஏதாவது பிரச்சனையா? உன் புள்ள எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பேச்சு. என் கூடவே இருந்துகிட்டு, என் உப்ப தின்னுகிட்டு, என்ன அழிக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு எதிராவே சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, பாசம் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டான். இங்க பாரு பேச்சு, நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் புள்ள எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஐயா நீங்க என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்கய்யா, என் புள்ள வேலு கனவுல கூட உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆமாங்கய்யா, அண்ணன் உங்களை சாமிக்கு மேல நினைக்குதுங்கய்யா. அப்படி இருக்கும்போது எப்படிங்கய்யா உங்களுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினைக்கும்? நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் வெறும் சும்மா நடிப்பு, நாடகம்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்கிட்ட விசுவாசமா இருந்தது எல்லாமே போய். அவன் ஒரு துரோகி. அவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். என்னம்மா அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. யாரோ அவரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்ல. உங்களுக்காக உயிரையே கூட கொடுக்க நினைப்பாரே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்க மாட்டாரு. மா, நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தான். தயவு செஞ்சு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இல்லன்னா உனக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். ஐயா வேலை அப்படிலாம் பண்ண மாட்டாயா. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இப்ப வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாதுயா. போதும், நிறுத்துமா. அவனால பாதிக்கப்பட்டவனா, அவன் செஞ்ச துரோகத்தால அனுபவப்பட்டவனா. இப்ப சொல்றேன், வேலை ஒரு துரோகி.
என்னோட நம்பிக்கைய கொன்னு புதைச்ச பச்சை துரோகி. ஐயா பேச்சு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல வேலை என் முன்னாடி வந்து நிக்கணும். அவன் மட்டும் வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஐயா ஐயா ஏனும் இது வேணும். ரொம்ப வலிக்குதுப்பா. நாங்க போடுங்க. நாங்க பாத்துப்பா. தண்ணி போதுமாப்பா? போதும்பா. வள்ளி மேடம் தான் அதை கால் பண்றாங்க. பேசு வேலா, என்னன்னு கேளு. சொல்லுங்க மேடம். வேலா, அம்மாவோட நீ பேசிட்டு இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஐயாக்கு எப்படி தெரிஞ்சது? ஏய், வேலு என்ன பாசமா பக்கத்துல இருந்து தான் பார்த்திருக்கான். பகையாளியா வெளியே இருந்து பார்த்தது இல்லைல்ல. இன்னைக்கு அவன் பாப்பான்டா. இத்தனை நாளா நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அது இப்ப நடந்துருச்சு வேலா. அப்பா மனசுல நீ ஒரு துரோகின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது பாரு வேலா, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கம் வராத. அவரு கோவம் எல்லாம் குறைஞ்ச பின்னாடி நானே சொல்றேன், அப்புறமா வா. எதுக்கு மேடம் அப்புறமா வரணும்? நான் இப்பவே வரேன். ஏய், என்ன நீ விளையாடுறியா? நான் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா வீம்புக்கு நிக்கிற? இது பாரு வேலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ அப்பாவை பாக்குறது நல்லதில்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். நான் இப்பவே அங்க வரேன். ஐயா அப்படி என்னதான் பண்ணிடுறாரு நானும் பாக்குறேன். வேலா, ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்றான்? கடவுளே, அப்பாவுக்கும் வேலனுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். என்னாச்சு வேலா? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு உன்னை வர வேண்டாம்னு சொல்றா வள்ளி? அது ஒண்ணும் இல்லாத, வேதனை எங்க அம்மா அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க போல. நான் உங்களோட பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஐயாட்ட சொல்லி ஏத்தி விட்டுருக்காங்க. ஐயா என் மேல பயங்கர கோவமா இருக்காரு. கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வர வேணான்னு அலர்ட் பண்றதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீ எதுக்கு இப்போ அங்க வரேன்னு சொன்ன? பரவாயில்ல அத்தை, நான் போய் ஐயா கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா வேதனை ஆகாம இந்த கேப்ல பெரிய ஆப்பா வச்சிருவாங்க. அதனால தான் நான் போறேன். அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்பா வேலை, நானும் வரேன்ப்பா உன் கூட. அப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம், வா. சரி வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து மெதுவா, பார்த்து பார்த்து. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிப்ப? அண்ணா, ஐயா, அண்ணா கொஞ்சம் விடு, ஃப்ரீயா இருங்கண்ணா. விடு என்ன. ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டானே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏண்டா, உன்னை எவ்வளவு நம்புன? உன்னை என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதானா? ஏய், நீ சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புனேன்டா.
ஆனா நீ அந்த நம்பிக்கையை சாகடிச்சியடா. ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அடச்சி, இன்னொரு முறை உன் வாயால என்ன ஐயான்னு கூப்பிடாதடா. என் நம்பிக்கையை அசிங்கப்படுத்திட்டியடா. ஏய், உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகியை இத்தனை நாள் கூடவே வச்சிருந்தேன்னு நினைச்சா எனக்கு தான்டா வெக்கமா இருக்கு. ஐயாவா ஐயா? டேய் வெளியே போடா. ஐயா உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்கய்யா. டேய் முத்து, அண்ணா அவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லு. அவனை வெளியே அனுப்ப முதல்ல. அண்ணா நான் திரும்பி பார்க்கும்போது அவன் இருந்தான், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க இருந்து அனுப்புட அவனை.